அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நீத்தார் பெருமை. குறள் எண் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்று எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். மற்ற எல்லா உயிர்களுக்கும் தூய அருள் கொண்டவர்களே அறவோர், அவருக்கே அந்தணர் என்றும் பெயர் உண்டு. The person who has pure kindness on other livings is called as a virtue person. He is the one who is called as Vedic person also. துழிப்பா, எல்லா உயிர்களிடத்தும் மெய்யருள் கொண்டோர் அறவாழி, அவரே வேதமுனி. எல்லா உயிர்களிடமும் மெய்யருள் கொண்டோர் அறவாழி, அவரே வேதமுனி. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, அகரிணை உயர்திணை என்ற எல்லா உயிர்களிடத்தும் அருள்நெறி பூண்டு வாழும் அறநெறியாளர்களே அந்தணர் எனப்படுவர். அந்தணர் என்பது இனப்பெயர் என்று குணப்பெயர் என்று சொல்லுகிறார். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்றால், பகுத்து நம்ம மட்டும் சாப்பிடறதில்ல, நம்ம வீட்டில் இருக்கவங்க மட்டும் சாப்பிடறதில்ல, நம்ம உறவினர்கள் மட்டும் சாப்பிடறதில்ல, நண்பர்கள் மட்டும் சாப்பிடறதில்ல, தெரியாத மனிதர்கள் மட்டும் சாப்பிடறதில்ல. ஒரு நாய்க்குட்டியோ, ஒரு முயல் குட்டியோ, ஒரு அணில் குட்டியோ அல்லது தாவரமோ எதுவாக இருந்தாலும் அதற்கும் உணவை அழித்துவிட்டு நாம் சாப்பிடுவதுதான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அப்ப எல்லா உயிர்களிடத்தும் அன்பு வேண்டும். திருப்பி திருப்பி அதுக்கு வள்ளலார் தான் சொல்ல முடியும். ஏன்னா வாடிய பயிரை கண்ட போது வாடியவர் வேற யாருமே கிடையாது. விவசாயிகள் வாடி இருக்கலாம், என்னடா பொருள் வராதே, நமக்கு வருமானம் வராதேன்னு வாடி இருக்கலாம். ஆனா வருமானத்தை எதிர்பார்க்காமல் அந்த உயிரினுடைய வாழ்தல் என்ற ஒன்றை மட்டுமே மனதில் நினைத்துக் கொண்டு இந்த செடி சாக கிடக்கிறதே என்று வருந்தியவர் வள்ளலார் அடிகளார் அவர்கள். அந்த மாதிரி ஒருத்தர் இருவர் இல்லை, அந்த ஒருத்தர் அவர் தான் சொல்ல முடியும் எல்லா உயிர்கள் வாடிய பொழுதும் அதற்காக வாடினார் என்று. அப்போ அவர் அறவோர். அந்தணர் என்றால் பிராமணர்கள் என்ற ஒரு பொருளும் சொல்கிறார்கள். ஆனால் அது ஒரு சாதியை குறிப்பதாக நான் கருதவில்லை, பலரும் கருதவில்லை. அது குணங்கள், அந்தணருக்குரிய குணங்களை கொண்டவர்களைத்தான் அந்தணர் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்தணருக்குரிய குணங்கள் என்றால் என்ன? அவர்கள் அறவோர்களாக வாழ வேண்டும். அப்படி அறவோர்களாக வாழ்ந்தால் அவர்கள் அந்தணர்கள். அது சாதியை குறிப்பதல்ல, ஒருவருடைய பண்பை குறிப்பது, குணநலனை குறிப்பது. அப்ப அறவோர் என்றால் என்ன? எல்லா உயிர்களிடத்தும் செந்தன்மை பூண்டொழுக வேண்டும், எல்லாரிடத்தும் கருணையுடன் இருக்க வேண்டும், அருளுடன் வாழ வேண்டும். அப்படி வாழ்தல் தான் அறத்துடன் வாழ்தல். அப்படி வாழ்பவர்கள் தான் அறவோர்கள், அப்படி வாழ்பவர்கள் தான் அந்தணர்கள் என்று வள்ளுவர் இதுல சொல்றார். எல்லா உயிர்களும் நான் எப்படி நினைக்கிறேன்னா, தாவரம் உட்பட அந்த உயிர்களை மட்டும் வள்ளுவர் சொன்னதாக நினைக்கல. எல்லாவற்றிற்குமே ஒரு உயிர் உண்டு. அந்த உயிர் என்பது லைஃப், ஒரு லைவ்லிஹுட் அப்படி எடுத்துக்கலாம். ஒரு மகிழ்வுந்து உண்டு என்றால் அந்த மகிழ்வுந்து நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டதில் ஒரு உயிர் உண்டு. ஒரு செல்லிடப்பேசி அதனுடைய பயனை பொறுத்து அதற்கு உயிர் உண்டு. ஒரு மேசை, ஒரு நாற்காலி ஒவ்வொன்றிற்கும் அதனுடைய பயனையும் வடிவத்தையும் பொறுத்து, கலை நுணுக்கத்தை பொறுத்து அதற்கு உயிர் உண்டு. உயிருள்ள சிலை என்று சொல்கிறோம் அல்லவா, அதுபோல். அப்ப இதை நாம் கையாளும் போது கூட ஒரு கவனத்துடன், ஒரு கருணையுடன், ஒரு அருளுடன் தான் கையாளணும். மேஜையை பிடிச்சிக்கிட்டு முர்றன்னு இருக்கக்கூடாது. கீழே கீறிட்டு அந்த தரைக்கும் உயிர் உண்டு. தரையை கீறிட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. செல்லிடப்பேசி தூக்கி தொப்புன்னு கீழே போடக்கூடாது. புத்தகங்களை கஜா முஜான கசக்கி வைக்கக்கூடாது. அவைகளுக்கும் உயிர் உண்டு. இப்படி எல்லாவற்றுக்கும் உயிர் உண்டு. அப்படி எல்லாவற்றுக்கும் உயிருள்ள எல்லா பொருள்கள் மீது அருளுடன் கருணையுடன் நடந்து கொள்பவன் தான் அறவோன், அவன்தான் அந்தணன் என்று வள்ளுவர் சொன்னார். இதற்கு ஒரு பாடல். இன்பங்கள் இங்கே பொங்கி வழியும் முகங்கள் நான் பார்க்கிறேன், இதயம் எல்லாம் பாலைவனம் போல் இருக்கும் நிலை பார்க்கிறேன், அன்பு பணிவு அடக்கம் எங்கே தேடி பார்த்தேன் தென்படவில்லை, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை என்று முத்துலிங்கம் எழுதி இன்று போல் என்றும் வாழ்க என்ற படத்தில் MSVCயில் KJS பாடி எம்ஜிஆர் அவர்கள் நடித்துள்ளார்கள். இந்த பாடல நாங்க சொல்லுது,
ஒரு மனிதன் எப்பொழுதுமே அன்புக்கு மட்டும்தான், அருளுக்கு மட்டும்தான், பாசத்துக்கு மட்டும்தான் அடிமையாவான். அப்படி எல்லாவர்களிடமும் அருளை காட்டி, அன்பை காட்டி, பாசத்தை காட்டி அவர்களை நமக்கு எவன் அடிமையாக வைத்திருக்கிறானோ, அன்பான் வேலை செய்வதற்காக அல்ல, அவன்தான் அறவோன், அவன்தான் அந்தணன். மீண்டும் குறள்: அந்தணர் என்போர் அறவோர், மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். நாள் சிறக்க தமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினை திரளை அடிக்கலம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம். நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.